ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒமி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளைன் கேக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து முட்டைகள் எல்லாம் உடச்சி ஊற்றி சர்க்கரையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கேக்கோட தன்மை வந்துட்டு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் பீட் பண்ணதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த ரைசிங் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்தாச்சு. இதில் வந்து எல்லா பேக்கிங் பவுடர் எல்லாமே வந்து ஆட் பண்ணி பக்காவாக வந்து வச்சுருக்கு. இதனோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோ அளவுக்கு இருக்கும் இதனோட மெஷர்மெண்ட். கஸ்டமர் வந்து கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி கொடுக்கணுன்னா, அவங்க கேட்குற அந்த 1 டே பிஃபோர் தான் வந்து ரெடி பண்ணுவேன் நான் எப்பயுமே. நார்மலாக இந்த எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஒரு 2-3 நாள் கழித்து வந்து எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டோம். 1 டே பிஃபோர் ஆர்டர்ஸ் தான் நம்ம எப்போயுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடி செஞ்சுட்டு மறுநாள் வந்துட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி நம்ம கொடுத்து விட்ருவோம். அப்படி தான் வந்து ரெடி பண்ணுறது. இது வந்து பள்ளிவாசலுக்கும் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே சேர்த்து வந்து மொத்தமாக வந்து ரெடி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து 9.5 கிலோ அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணோம். கஸ்டமர் கேட்குற அந்த கேக்கையும் வந்துட்டு அவங்களுக்கும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும்னு சொன்னதையும் அழகாக வந்து நம்ம பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா 2 கிலோ டின்னு. இந்த டின்னில் தான் வந்து ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி எடுத்தேன் நான். 2 கிலோ டின்னு, 4 கிலோ டின்னு. நம்மளுடைய ஓவனுடைய ஓடிஜியோடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓவனில் பேக் பண்ணுறதை விட ஓடிஜியில் பண்ணுறது வந்து ரொம்பவே சூப்பராக பெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய நார்மலான பேன்லேயும் வந்துட்டு செய்ய முடியும். ஆனால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருமா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம ரவுண்டாக இருக்கக்கூடிய டின்ஸில் தான் வந்துட்டு உள்ளே வைக்க முடியும். இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடியது வந்துட்டு பாத்திரத்துக்குள்ளே அவ்வளோ அழகாக வந்து உட்கார்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓடிஜியில் நம்ம பண்ணும்பொழுது பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். பாருங்கள், நான் நல்லா வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து 180 டிகிரியில் 15 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டாச்சு. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வந்து இதை வந்து நம்ம டச் பண்ணாமல் ஒரு துணியை போட்டு நல்லா வந்துட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வந்துட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா பக்காவாக நமக்கு வந்துட்டு பீசஸ் வந்து கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக நமக்கு வந்துட்டு கேக் வந்து கிடச்சிருந்துச்சு. இது வந்து பள்ளிவாசலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய கேக்கு பீஸ், அதனால் வேண்டி முன்னுக்கூட்டியே எடுத்து இதை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய கேக் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க. அது அப்புறமா வந்துட்டு கட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து நம்ம பேக் பண்ணி கொடுப்போம். இது வந்து கஸ்டமருக்கு வந்து இதே போல் தான் நம்ம பேக் பண்ணி கொடுப்போம். ஃபுல்லாக பீஸ் இல்லாமல் எங்களுக்கு அப்படியே வந்து கொடுத்துருங்க, நாங்களே வந்து பீஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படியே வந்து அவங்க எவ்வளோ கேஜ் கேட்குறாங்களோ 2 கேஜினாலும் அப்படியே நம்ம வந்துட்டு கொடுத்து விட்ருவோம். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பர்த்டேக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இல்லை குழந்தைங்களுக்கு சும்மா சாப்பிட்றதுக்குமே வந்துட்டு நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. உங்களுக்கும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து 1 டே பிஃபோர் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் இதே போல் உங்களுக்கு சந்திக்கிறேன்.